அவ ஏன்டி உம்புன்னு இருக்கா? அவங்க அப்பாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா? அதுக்கு போய் இப்படி இருக்கா? உனக்கு வந்தா தெரியும். எந்த ஊர் தெரியுமா? தொட்டபேட்டா. தொட்டபேட்டா ரொட்டு மேல முட்டை பரோட்டா. நீ தொட்டு ஏய் ஃபர்ஸ்ட் இயர். ஆமா, நேத்து இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல அப்படி இப்படின்னு அலட்னாங்களே, அவங்க எந்த காலேஜ் டி? சிட்டி ஆர்ட்ஸ் காலேஜ். கௌசல்யா செல்ல கொடு. போடுறேனா? டேய் உதைப்ப. கொச்சு பிள்ளரை போல செடிங்க கொண்டு நிக்காதே. போன் போய் எடுத்து ஓடு. ஓ தாமணி பார்சல் வேக ரெடியா கொடுத்து. ஹலோ. ஹாய் சார், நான் காலேஜ் ஸ்டூடண்ட் பேசுறேன். நம்ம கடையில எல்லாத்துக்கும் ஒரே ரேட் தானுங்க. நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கறனால வேணா 10% டிஸ்கவுண்ட் தரேன். என்ன வேணும் சார்? அது இல்ல, அங்க பலகுரல் வித்வான் ஜீவா இருக்காங்களா? வித்வானா? ஏங்க இது ஆல் ரேடியோவா? இங்க வித்வான் எல்லாம் கிடையாதுங்க. வேணா வடகரி இருக்கு, செட் தோசை இருக்கு. சார் ஜீவான்னு நம்ம ஜீவாவா? அவன் இப்ப வித்வானா? எங்க இத முதல்லயே சொல்ல வேண்டியதானே? டேய் மணிகண்டா, வரேன். ஜீவாவுக்கு போன்னு சொல்றா. ஏய் ஜீவா வித்வான் ஆயி அரையா. ஜீவா, இவ்வளவு பெரிய மவுண்ட் ரோட்ல தேனாம்பேட்டையில ஒரே ஒரு லேடிஸ் காலேஜ் கட்டிருக்காங்களே, இது விஷயமா நான் நம்ம மேயர் கிட்ட பேசலாம்னு இருக்கிறேன். பேசு பேசு. இந்த அநியாயத்தை கேட்பாரு இல்லையா? நாயர் கூப்பிடுறாரு. ஆமா, நான் மேயரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நாயரை பத்தி பேசுறான். பழைய பாக்கியா இருக்கும். பெருமாள் நீ போய் கேட்டு வா. ஏய் போனே ஓசி. நாயர் குட்டி திங்கிறதுக்கு நீ போன் அட்டெண்ட் பண்றதுக்கு நானா போடா. ஜீவா, நாமத்தே அனுப்பு, இவன் தான் கரெக்டா போடுவான். ஏய் என்ன பத்தி பேசறேன்டா, ஆனா என் நாமத்தை பத்தி பேச கூடாது. விழுந்துறாதடா டேய். வர்ம கலையில நான் மன்னன்டா. ஏன்பா இந்தியனுக்கு இதெல்லாம் தேவையா? டேய் எல்லாரும் சேர்ந்து தானே சாப்பிட்டோம். வாங்க கீழே போய் பேசலாம். வாடானே. இந்த வர. ஹலோ, நான் ஜீவா பேசுறேன். நீங்க யார் பேசுறது? ஏய் நான் தான முதல்ல உங்க புரோகிராம பார்த்தேன். எத்தனை குரல் எப்படி சார் பேசுனீங்க? ஆடிட்டோரியத்துல ஒரே அப்ளாஸ். கலக்கிட்டீங்க. தேங்க்ஸ். ஆமா, இந்த நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உங்க காலேஜுக்கு ஃபோன் பண்ணோம். உங்க பிரின்சிபால் தான் கொடுத்தாரு. இஸ் a very nice gentleman. ஏய் குட்ரி, நானும் பேசுறேன். ஏதோ பாராட்டணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். அதுக்கு காரணம் நான் மட்டும் இல்லைங்க, என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களே கொஞ்சம் பாராட்டுங்க. இந்த மாதிரி. Hello, I am Maridas from Australia speaking. When can I see you? Where can I see you? ஏய் கண்ணாடி, உன்னை யார் கூப்பிட்டா? டேய் மரியாதை, கேட் வாக் நடந்தா ஹை ஹீல்ஸ் நாங்க தான் நான் பாருங்க. ஹை ஹீல்ஸ்ல அடி வாங்கிருக்கியா நீ? டேய் ஒழுங்கா ஜீவா கிட்ட போன குடுறா. என்ன ஓவரா புகழாதீங்க. பெருமாட்ட தானே இதோ குடுக்குறேங்க. உன்னையும் புகழணுங்கிறாங்க. ஒரு நிமிஷம் அந்த செல்ல கூட. நமஸ்காரம். நான் தான் நாமக்கல் பெருமாள் பேசுறேன். தெரியுது தெரியுது. பஸ் ஸ்டாண்ட்ல புயல் காத்து வீசுதா? அது காற்று இல்லைங்க, காத்து காத்து. அடிக்கிற புயல்ல நீ நாமக்கல்ல போய் சேர்ந்துடுவ. ஏன்யா நாமத்தை போட்டு அதை அவமானப்படுத்துற? உனக்குள்ள யாரையா காலேஜ்ல அட்மிஷன் கொடுத்தாங்க? ஏய் மானத்தை வாங்காதடி, அந்த நாமம் அறுக்குறாண்டி. நீங்க உண்மையிலேயே ஒரு கலைஞரை ரொம்ப புகழ்றீங்க. ஏய் ஜீவா கிட்ட போன கூட. இல்ல, இதுக்கு ஆதரவா இருக்கிறது எங்க பிச்சுமணி தான். அவனையும் கொஞ்சம் 4 வார்த்தை பாராட்டிருங்களேன். இந்த நீ வாங்க. குடி 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 குடி. ஏய் குட. ஹலோ, நான் பிச்சுமணி பேசுறேன். ஏய் உங்க அப்பா யாரு? உசிலமணியா? இல்ல, கவுண்டமணி. போன ஜீவாட்ட குடுறா. இத குடுக்குறேன் சிஸ்டர். இந்தடா. ஹலோ சொல்லுங்க. நாங்க இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போன்ல பேசணும்ல, அதே மாதிரி இப்போ நீங்க என் ஃப்ரெண்ட் கூட பேசுறீங்க. சரி கொடுங்க. கௌசல்யா, கௌசல்யா பேசுறீ. இந்தா. ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ, நான் ஜீவா பேசுறேன். உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. பல குரல்ல பேசுறது பெரிய விஷயமே இல்ல. சிரிக்க மட்டுமே நடத்துற அந்த ப்ரோக்ராம்ல வன்முறையை பத்தி பேசி சிந்திக்க வச்சுட்டீங்க. உங்க ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. உங்க குரல் அதை விட நல்லா இருக்கு. இன்னும் டெவலப் பண்ணா மிகப்பெரிய ஆளா வரலாம். உங்களால வர முடியும். மை அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேடம் உங்க பேரு? கௌசல்யா. எந்த காலேஜ்? ஹலோ ஹலோ. ஜீவா, உனக்கு என்னமாச்சு? நான் போன்ல கேட்ட குரல் ஆரம்பமாயிருச்சா? அதான் டெலிபோன் டிபார்ட்மெண்ட். அந்த குரல் எனக்குள்ள 1000 குயில்கள் இசையமைச்ச மாதிரி இருந்துச்சு. 1000 வண்ணத்து பூச்சிகளை பறக்க விட்ட மாதிரி இருந்துச்சு. அது ஒரு இதமான குரல்,
சித்ரா சொர்ணலதா குரலை விடவா? அந்த குரலோட எதையும் கம்பேர் பண்ண முடியாது. அது ஒரு தனி சங்கீதம்டா. ஜீவா, எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை உன்ன மாதிரி பல குரல்ல பேசுறவங்க ஏன் இப்படி செஞ்சிருக்க கூடாது? இல்ல, அது நிஜமான குரல் தான். பேர் என்ன சொன்னா? கௌசல்யா. எங்களவா மாதிரி இருக்கே. உங்களவாவது எங்களவாவது லவ்வுக்கு இதெல்லாம் கிடையாதுடா. அதானே. எதுக்குடி இவ்வளவு கிரீட்டிங்ஸ்? நீங்க போங்க. உடனே கோவம் வந்துருமே. சரி, நம்ம பார்ட்டி ஒருத்தன் ஸ்பென்சர்ல 4:30 மணிக்கு வெயிட் பண்றேன்னு சொன்னா. நான் போறேன்ப்பா, வாடி. ஏய், நீங்க போற? நீ தான் எவன் கூட ஃபிலிம் போக மாட்டேங்கற. எங்களையாவது போவிடாண்டி. இத பார், கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அங்கேயும் இங்கேயும் சுத்த முடியும். அதுக்கப்புறம் எல்லாமே கப்சி. வாங்கடி போலாம். சார், எக்ஸ்கியூஸ் மீ, பென்னு. என்ன சார் இது? காலையில இருந்து இதே பொழப்ப போச்சு. நீங்க பேங்க், ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் பேனா இல்லாம தான் போவீங்களா? நான் இழிச்ச வாயினா? எக்ஸ்கியூஸ் மீ, பென்னு. தேங்க்யூ. சார் தான் போடா. ஏய், மேல படுதல்ல. ஏடா. டேய் மேத்தா, ஏன்டா பிரச்சனை பண்ற? ஏடா, அவன் வண்ண வேற பக்கம் போய் போயிட்டான். நீ பண்றா. ஏய், எந்திரா. எந்திரானா? என்னடா முடி வளர்த்துற உனக்கு இந்திசார் நினைப்பா? டேய், மரியாதை பேசுறா. ஏய், என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்னடா? அங்க நம்ம மேக்காவை போட்டு எல்லாரும் அடிக்கிறாங்க ஜீவா.
தப்பு என்னோடதான். இவனை விட்டுரு. ஹாய். சாரி. ஓகே. தப்ப ஒத்துக்கிட்ட நீ ரொம்ப பெரிய ஆளு. சாரி. ஓகே ஓகே சௌரி, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதான் வளர்ச்சி. நானுங்க நீ முடிய வளர்க்கறியே, முதல்ல அதை வெட்டு. ஹாய். ஏய் செருப்பு பிஞ்சிடும். தில்லானா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா. பெருமாள்னா லெட்டர். பெருமாள் ஓரமா படுக்க வேண்டியதானடா. உன்னை தாண்டது வீட்டுக்குள்ளே சோரேறி குதிக்கிற மாதிரி இருக்கு. நாயர் அனுப்பிச்சாரா? ஸ்டாம்ப் போட்ல நாயர் உங்ககிட்ட 2 ரூபா வாங்கிட்டு சொன்னார். ஏய் போடா, சாப்பாட்டு பாக்கியோட சேர்த்து எழுதிக்க சொல்லு. இந்த மணியடா நாயருக்கு வந்த லெட்டரையும் சேர்த்து கொண்டாந்து கொடுக்குற. போடா, விட்டா நாயரே வித்துருவடா நீ. நாயே, உனக்கு தான் ஸ்டாம்ப் போட்டாம வந்திருக்கு. கௌசல்யா, கௌசல்யான்னு எனக்கு யாரும் தெரியாது. ஏண்டா ஏண்டா எனக்கு வந்து கவரை பிரிச்ச? எதுக்குடா இப்படி கோவப்படுற? என் மகேஸ்வரியா இருந்தா இப்படி லெட்டர் எழுதி டைட்டா வேஸ்ட் பண்ணுவாங்கற? நெவர். ஸ்ட்ரைட்டா புறப்பட்டு வந்துருவா என்ன பாக்குறதுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லு ஜீவா. பாவம் டெலிபோனும் போஸ்ட் ஆபீஸும் இல்லைன்னா இந்த நாட்டுல எண்ணற்ற காதலர்கள் தற்கொலை பண்ணிக்குவாங்க. வாழ்க மத்திய சர்க்கார். மெதுவா சொல்றா, கோஷம் போடுறது கூட்டு போயிட போறாங்க. ஏன் ஜீவா, படிச்சுட்டு என்ன செய்ய போற? வேலைக்கு போறேன். ஏய், கிரீட்டிங்க படிச்சுட்டு என்ன செய்ய போறேன்னு கேட்டேன். இது நண்பன் நம்ம அளவுக்கு யோசிக்க மாட்டேங்கிறானடா. என்ன பண்ணுவான்? படிச்சு கீழே போடுவான். நான் அந்த கௌசல்யாண்டதை அடிச்சு எம் பேரை எழுதி ஏதாவது ஒரு ஃபிகருக்கு அனுப்புவேன். இந்த கிரீட்டிங் அனுப்புனவங்க தான் வைக்கப்படணும். அதை விட்டுட்டு கிரீட்டிங் வாங்கினவன் இவன் வளையிறான், நெளிகிறான், கொலையிறான். சரி அதெல்லாம் விடு. வேற ஏதாவது கேட்டு எழுதியிருக்காளா? அன்புள்ள கவிஞர் மரியதாசன் மற்றும் சகோதரர் பெருமாள் பிச்சுமணி இந்த மாதிரி ஏதாவது? அது என்ன நோட்டீஸ் போடா, எல்லாரும் பேரையும் போட்டு எழுதுறதுக்கு. கிரீட்டிங் கார்டரா? ஜீவா, உனக்கு இன்னும் புரியலையா? அதிர்ஷ்ட தேவதை 1/2 கிலோமீட்டர் தூரத்துல வந்துகிட்டு இருக்காடா. இந்த இருக்கிற தேனாம்பேட்டை சிக்னலுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்துருவா. வந்துகிட்டு இருக்கா, வந்துகிட்டு இருக்கா. பெண்கள் மனோபாவங்களை விமல் விளம்பரம் மாதிரி பல வழிகளில் வெளிப்படுத்துவாங்க. அதுல இதுவும் ஒண்ணு. உனக்கு காதல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூ ஹவ் பிகம் a dangerous fellow. டேய் ஜீவா, ஆசைப்பட்டே இல்ல, கண்டிப்பா வாங்குறோம். அப்படி போற வழியில பிளாட்பாரத்துல குரல் வளம் பாதுகாப்பது எப்படின்னு ஒரு புஸ்தகத்தையும் வாங்கி தர்றேன். ஜீவா, இவன் அடுத்தவன் பேக்கெட் நம்ம கிட்ட பிலிம் காட்டிட்டு வரான், கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்கோ. ஏய், ஓ வாயில எடி பண்ண. டேய் பிச்சு, ஏன் அதெல்லாம் பாக்குற? விலையெல்லாம் பாக்காதடா, நான் இருக்கேன்டா. நமக்கு குவாலிட்டி தான் முக்கியம். ஜீவா, நீ சும்மா விரல மட்டும் காட்டு, பெருமாளை அப்புறம் பாரு. இது வந்து பிளிட்ஸ் கரோக்கி மேக் மேடம், சிடி சேஞ்சர் வித் ஆட்டோ ரிவேஸ். இதோட பிரைஸ் வந்து வாங்க சார் வாங்க. என்ன வேணும் சார் பாருங்க. சார், நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா நல்ல சுத்தமான நயமான ஒரிஜினல் அக்மார்க் சார் எப்படி கார்டு வேணும் சார். இதோ இங்க இருக்கு சார், வாங்க இதெல்லாம் பாருங்க. சார் ஒண்ணும் பயந்துறாதீங்க. அவன் நாமக்கல்ல குக்கிங் ஃபேமிலி, அதனால அப்படி மடப்பள்ளி எஃபெக்ட்ல கொஞ்சம் பேசுவான். எங்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம், 1000 வாட்ஸோட ஹைஃபி சவுண்டோட ரிவர்ஸ் அனலாகோட டிடிஎஸ் சவுண்ட் சிஸ்டோட 7 சிடியோட தேவையில்லை. ஒரு சிம்பிள் சிஸ்டம் காட்டுங்க. வாங்க சார், இத பாருங்க சார். இது என்ன விலை? இது ஒரு 17,000 ஆகுது சார். மரி, விலை ரொம்ப அதிகமா இருக்கு. இது நமக்கு தேவையா? அதான் இப்ப நமக்கு தேவை. எது? இல்லப்பா, இது சவுண்ட் சிஸ்டங்கள்பா. அதுல என்னன்னா, நான் இந்தியா கண்ட்ரிக்கு வந்ததுல இருந்து திருச்சி வானொலியை விரும்பி கேட்பேன். அது இதுல கிடைக்குமா? கிடைக்காது.
அப்படின்னா ரொம்ப சப்ப சிஸ்டமா தெரியுதே இது. அப்ப வேற சிஸ்டம் பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம் இதை வேணா பாருங்க. பார்க்கலாம். சார் எங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி டேப் ரெக்கார்டர் இல்லைன்னா இல்லன்னு ஒரு போர்டு எழுதி வெளியே வச்சிட வேண்டியதானே? அனாவசியமா எங்களை அவமானப்படுத்துறீங்களே. எங்க டயத்தை வேஸ்ட் பண்றீங்க. டென்ஷன் ஆகாத. இதை பாருங்க. டேய், இது ரொம்ப நல்லா இருக்குடா. இது அவனுக்கு பிடிச்சிருக்கு. இதை விட சூப்பர் ஐட்டம் எல்லாம் இந்த கடையில தெரியுது. உனக்கு என்னமோ இதை பிடிச்சிருக்கேன்ட்ட. சரி சார், பேக்கப் பண்ணிக்கங்க. அதை அப்படியே பார்சல் பண்ணிக்கங்க. அப்படியே பொட்டலம் கட்டிக்கங்க. என்னவும் பண்ணிக்கங்க. ஜீவா, என்ன இத பிடிச்சிருக்குங்கறியே, இதே வேணுங்கறியா? ஏன்பா நீங்க ஒரி பண்ணிக்கிறீங்க? சார், இங்க கிரெடிட் கார்டு அலௌடா? கொடுங்க சார், கொடுங்க. அக்செப்ட். கொடுக்கறதா? ஏன்பா, எனக்கு இந்த இந்தியன் ஏசி கொஞ்சம் அலர்ஜி தலைவலியா இருக்குப்பா. நீங்க இருந்து கொடுத்து வாங்கிட்டு வாங்க. நான் அப்படி வெளியே தெருக்கோடியா ஒரு என்ன விட்டு போறான் இது? ஜீவா, இது என்கிட்ட வெறும் 300 ரூபா தான்டா இருக்கு. இத முதல்ல சொல்ல வேண்டியதான்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. எங்க கிட்ட கொஞ்சம் பணம் கம்மியா இருக்கு. எனக்கு அப்பவே தெரியும் சார், நீங்க இப்படிதான் செய்வீங்கன்னு. முதல்லயே உங்க ஆள் ஒருத்தன் கையை கால ஆட்டினதுல ஒரு லேடி கஸ்டமர் ஓடியே போயிட்டாங்க. கையில பணம் இல்லாம ஏன் சார் வரீங்க? கெட் அவுட். வந்துட்டானுங்க உயிர் எடுக்கிறதுக்கு. எடுத்து வைமா உள்ள. பில் போடுங்க.